வணக்கம். நான் உங்கள் இயற்கை மருத்துவர் முருகவேல் பேசுகிறேன். இப்போது பொதுவாக காணப்படுறது ஈரல் நோய்கள். இதில் நம்ம இந்த கல்லீரல் நோய்கள் பெருவாரியான மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியான மதுப்பழக்கம், அடுத்து அதிகப்படியான மருந்துகளை உட்கொள்ளுதல், ஆயில் ஐட்டம், நிறைய உப்பு, புளிப்பு, காரம், இந்த மாதிரியான உணவு முறைகளாலும் நமக்கு கல்லீரல் பாதிப்படையும். கல்லீரல் பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புடைய பிளட் பேங்க். உங்களுக்கு நீங்கள் ஒரு 4 நாள் இல்லை ஒரு வாரம் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் கூட ஒரு மனிதன் சாதாரணமாக தண்ணி குடிச்சு உயிர் வாழ முடியும். கல்லீரல் நல்லா இருந்தால் அங்கேருந்து உங்களுக்கு பிளட்டு சப்ளை ஆகும். பிளட்டை உற்பத்தி ஆகிறது 2 இடம். ஒன்று கல்லீரல், இன்னொன்று நம்ம அந்த போன் மேரோ சொல்லுவாங்க, அங்கே உற்பத்தி ஆகும். இந்த கல்லீரல், மண்ணீரல், இந்த மாதிரியான இடங்களில் தான் பிளட் உற்பத்தி ஆகுது. பிளட்டை பியூரிஃபை பண்ணுது. நீங்கள் அதிகப்படியான டாக்ஸிக்ஸ் நீங்கள் எடுக்கும் பொழுது, இல்லை மருந்து மாத்திரைகள் எடுக்கும் பொழுது, அந்த கல்லீரல் சுத்தப்படுத்தி நமக்கு யூரின் வழியாகவும் மோஷன் வழியாகவும் அமைச்சிடும். அப்போது அந்த கல்லீரல் பாதிப்படையும் பொழுது இந்த வேலையை சரிவர செய்யாததுனால பிளட்டில் டாக்ஸிக் உருவாகிடும். அந்த டாக்ஸிக்ஸ் என்சைம்ஸ் தான் நம்ம இப்போது ஜாண்டிஸ் அப்படி சொல்கிறோம். அது அப்ஸ்ட்ரக்கல்ஸ் உருவாக்குது. அது சுத்தப்படுத்துகிற தன்மையை மாற்றிடுது. இந்த மருந்துகள், மாத்திரைகள், மதுப்பழக்கம், அதிகப்படியான நான்வெஜ் சாப்பிட்றது, இதெல்லாம் கொழுப்புகளை உருவாக்கி கல்லீரல் அடைப்புகளையும், கல்லீருடைய அந்த தடிமன் தன்மைகள் சொல்லுவாங்க. கல்லீரல் அதை கடத்துகிறோம் அந்த ஸ்கின்னில். அந்த மாதிரியான நோய்கள் உருவாகும். அப்போ இதுக்கு பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா சித்தா, ஆயுர்வேதா, இதில் நிறைய சிறப்பு டானிக்குகள், கிருதங்கள், கஷாயங்கள், மருந்துகள், மாத்திரைகள், இந்த மாதிரி இருக்குது. கல்லீரல் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வலதுபுறம் நுரையீரலுக்கு கீழே இந்த ரிப்புக்கு கொஞ்சம் ஒரு இன்ச்சு தள்ளி கீழே பார்த்திங்க அப்படின்னா இந்த பகுதியில் நமக்கு கல்லீரல் இருக்கும். உங்களுக்கு இந்த கல்லீரல் நோய்கள் இருக்கும்போது என் கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்பம் தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி கல்லீரலில் கட்டி இருக்குது, இல்லை கல்லீரல் வீக்கம் இருக்குது அப்படின்னா இந்த பகுதியில் நீங்கள் வச்சு அழுத்தும் போது உங்களுக்கு அந்த கல்லீரல் வீக்கம், கல்லீரல் கட்டிகள் உங்களுக்கு மேலேயே உங்களுக்கு நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணாமல் கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். பெரிய அளவிலான கட்டிகள். இதில் கல்லீரலில் ஸ்டோன்லாம் கூட உருவாகும் சில நேரங்களில். கல்லீரலில் இந்த நம்ம எப்படி யூரின் பிளாடரில் அந்த பாஸ்பேட் ஸ்டோன்ஸ்லாம் உருவாகுது, அந்த மாதிரி கல்லீரலில் ஸ்டோன்ஸ் உருவாகும். கல்லீரலில் அடைப்பு வரும், கொழுப்பு அடைப்பு, இந்த மாதிரி பல காரணங்கள் வரும். கேன்சர், கல்லீரல் கேன்சர் இப்போ ஜென்ரலாக பொதுவாக நிறைய பேருக்கு வந்துகிட்ருக்கு. இந்த உணவு பழக்க வழக்கங்களும், தவறான மருந்து பழக்க வழக்கங்களும் இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம முறையாக படித்து பட்டம் பெற்ற மருத்துவரிடம் முறையாக ஆய்வு செய்து என்ன நோய்க்கு என்ன மருந்து எடுக்கணும் அந்த மாதிரி முறையாக எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும் பொழுது நம்ம இந்த கல்லீரல் சம்பந்தமான நோய்களை நம்ம தவிர்க்க முடியும். குடிப்பவர்கள் குடியை நிறுத்திடலாம். உணவு பழக்க வழக்கங்கள்லாம் மாற்றணும். இயல்பான உணவு, வீட்டில் சமைத்த உணவுகளை சாப்பிடும் பொழுது இந்த மாதிரி கல்லீரல் நோய்கள் வராமல் நம்ம தடுக்க முடியும். அடுத்தபடியாக வீட்டில் சமைக்கும்போது கூட காரம், புளிப்பு, இதில் எல்லாமே குறைச்சி சாப்பிட்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த பச்சை காய்கறிகள், இந்த பயிர் வகைகளை கிராமங்களில் வறுத்துலாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இப்போது சாப்பிட்றதே இல்லை. கடைகளில் விற்கிற கடலை மிட்டாய், இஞ்சி மிட்டாய், இந்த மாதிரியான ஒரு சில உணவுப் பொருட்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், கல்லீரலும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். காய்கறிகள் முடிஞ்சால் பச்சை காய்கறிகள் எடுத்துக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கல்லீரல் பாதுகாப்பாக இருக்கும். கல்லீரலில் பார்த்திங்க அப்படின்னா ஜாண்டிஸ் அப்படி சொல்கிற இந்த பிலிருபின் செக்ரேட் ஆகும்.
கல்லீரல் டிஃபெக்ட் ஆக போகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடின்ற ஒரு என்சைம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். அதை ஓடிபிடின்னு சொல்லுவாங்க நம்ம டேர்ம்ஸில். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா புரோட்டீன் அளவு சில நேரங்களில் அதிகமாகும், சில நேரங்களில் ரொம்ப குறைஞ்சும் இருக்கும். இந்த என்சைம்ஸ் லெவலை வச்சு தான் நம்ம கல்லீரல் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்கா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கோமா ஜிடி லெவல் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்கலைன் பாஸ்பேட்ஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம கல்லீரல் பரிசோதனை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். பிலிருபின் எந்த லெவலில் இருக்குது, எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி இந்த லெவல் எப்படி இருக்குது, இந்த ஜிஜிடி சொல்லுவாங்க காமா ஜிடி, இது எந்த அளவில் இருக்குது, இந்த ரேஷியோஸ்லாம் பார்த்துட்டு இதில் எது அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் மருந்து எடுக்கும்பொழுது கல்லீரலை நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். இதுபோல் ஒவ்வொரு உறுப்புகளில் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, அது எப்படி நம்ம சரி பண்ணலான்றத நம்ம வருகிற பதிவுகளை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கலாம். ஆகவே பொதுவாக கல்லீரல் நோய்களுக்கு சிறிய அளவில் இருக்கும்போது மணத்தக்காளி கீரை சாப்பிடலாம். கீழாநெல்லி மாத்திரைகள், கீரைகள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்லாம். நிறைய ஏகப்பட்ட மருந்துகள் சித்தாவில் இருக்குது. தயிர் சாதம், மோர் சாதம் இந்த மாதிரி சாப்பிட்லாம். சாப்பிடும் பொழுது கல்லீரல் நோய்களை நம்ம வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். எது எப்படி இருந்தாலும் அதை முறையாக ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு மருந்து எடுக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். கல்லீரலை காப்போம், கவலையின்றி வாழ்வோம். நன்றி.